ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைசர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எட்டி மேளம் சீரியல் ஜனவரி 13க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவராமனை மாற்றிட்டு அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தரை போட்டாச்சு. வேறு ஒருத்தவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு லக்ஷ்மியும் நம்ம அஞ்சலியும் பார்த்து உண்மையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 பேர் வீட்டுக்குள்ளே இவருக்கு முன்னாடி போகிறாங்க. போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம். இது மாதிரி உங்கள் வீட்டுக்கார் பேர் தானே சிவராமன், சிவராமனோட வீடு தானே இது. அவர் ஏதோ இயக்கத்தில் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப இதான இயக்கம், அது நம்ம நாட்டில் கிடையாது அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்றாங்க. விட்டதை பார்த்துட்டு அஞ்சலி கேட்குறாங்க, அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் யார் சொன்னா, அப்படி தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, உங்கள் வீட்டை சோதனை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோட அஞ்சலிக்கு ரொம்ப இதாக இருக்குது. இதை எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது இது கண்டிப்பாக மகேஷோட வேலையாக தான் இருக்கும். எங்கே சிவராமன் உண்மையை சொல்லிடுவாரோ என்னமோன்ட்டு அவர் மேலே இப்படி ஒரு பழியை போட்டு இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இவர் இப்போ எப்படியும் உண்மையை சொல்ல போகிறதில்ல. சிவராமன் இவர்னு தெரிய போகிறது கிடையாது. அவர் நேமாக வேறு யாரோ அப்படின்னு சொல்லி தான் அவர் வீட்டுக்குள்ளே நுழைவார். இல்லைன்னா லக்ஷ்மி அஞ்சலியோட ஏதாச்சும் இதாவார். இது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? மகேஷ் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அவர் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அப்கமிங்கில் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, பாய், தேங்க்யூ.